12th 13th நம்மளது வந்து 6th எடிஷன் 6வது எடிஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ நடந்துருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனி கிட்ட வருவாங்க. கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் வராங்க. ஜெர்மனிலேருந்து, அப்புறமா ஜப்பான் சைனாலேருந்து வராங்க. அப்புறமா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியா, நம்ம கோயம்புத்தூர் சென்னையிலேருந்தெல்லாம் வராங்க. ஸோ பெரிய இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வர்றதுன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸு, ரோபோட்டிக்ஸு, அப்புறமா ஃபாஸ்ட்னர்ஸு, சிஎன்சி மிஷின்ஸு, கட்டிங் மிஷின்ஸு, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ பெரிய கம்பெனி நம்ம ஜிஎம்டி இன்ஜினியர்ஸு, பிஎம்டி இன்ஜினியர்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஒசூரில் வந்து கண்டினியூஸாக 3 நாள் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்டர்பிரனர்ஸ் எல்லாம் வரணும்னு கேட்டுப்பேன். சரி, ஒரு நிமிஷம். ரோபோட்டிக்ஸு, இப்போ புது டெக்னாலஜி வந்து இருக்கிறது ரோபோட்டிக்ஸு, அப்புறம் ஆட்டோமேஷன்ஸு, கட்டிங் டூல்ஸு, வெல்டிங் மிஷின்ஸு, கட்டிங் டூல்ஸு, ஃபாஸ்ட்னர்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட் மேல் வந்துன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 200 கம்பெனி வந்துன்னு இருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு 10,000 கிட்ட விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஒசூர், தர்மபுரி, வேலூர் இந்த பக்கம் எல்லாம். ஸோ இந்த வாட்டி இன்னும் நிறைய பேரை எதிர்பார்த்துருக்கோம். 20,000 பேர் வருவாங்க சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் பெங்களூரில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், நம்ம குஜராத், அகமதாபாத், ஸோ ஹைதராபாத் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நல்லா ரெஸ்பான்ஸ் வரும். அவங்கவுங்க ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அவங்க புது ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஒசூரில் வந்து லான்ச் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே புக் பண்ணிக்கினாங்க, இப்போ இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்புறமா லோன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்க பக்கத்தில் லோன்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸு இதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரோபோட்டிக்ஸு, ஆட்டோமேஷன்ஸு, அப்புறமா சிஎன்சி மிஷின்ஸு, ஸோ கட்டிங் டூல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரின்னு உங்களுக்கு 1000 கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 1000 கிட்ட மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்னென்னா புக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இங்கே விற்பனை இல்லை. ஸோ அங்கே புக் பண்ணிக்கினா அவங்கவுங்க இதில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேஜர் கம்பெனிஸ், ஸோ மேஜர் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஜிஎம்டி இன்ஜினியர்ஸு, பிஎம்டி இன்ஜினியர்ஸு, ஸ்டார்விஸ் மெக்காட்ரானிக்ஸு, அப்புறமா வந்து மைக்ரோமேட்டிக்கு, ஸோ பாரத் பெல்ட்ஸு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 கம்பெனிஸ் கிட்டே இருக்குது.